ஓடு பாலூட்ட முயன்றாள். கிருஷ்ணர் வாய் திறக்க மறுத்தார். அவரது வாயை கட்டையாப்படுத்தி திறந்தாளோ இல்லையோ, வாய்க்குள் அண்ட சராசரமும் சுழன்று கொண்டிருந்தது. நந்தகோபரிடம் இந்த அதிசய நிகழ்ச்சியை எடுத்துச் சொன்னாள் யசோதை. நந்தருக்கும் குழந்தையை பற்றிய கவலை அதிகரித்தது. குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் என்ன என்று தோன்றியது. ஜாதகம் கணிப்பதில் மிகச்சிறந்த ஞானியாக திகழ்ந்தவர் கர்க முனிவர். அவரை வரவழைத்து உபசரித்து பின்பு நந்தகோபர் கிருஷ்ணரின் ஜாதகத்தை மட்டுமின்றி ரோகிணியின் மகனான பலராமனின் ஜாதகத்தையும் கொடுத்தார். ஜாதகத்தை பார்த்த முனிவர் அதிர்ந்தே போய்விட்டார். நந்தகோபரும் யசோதையும் இதுவரை கிருஷ்ணன் தங்கள் பிள்ளைதான் என எண்ணிக்கொண்டிருந்தனர். தனக்கொரு பெண் குழந்தை பிறந்ததும் அது கூடையில் சுமக்கப்பட்டு கம்சனின் மாளிகைக்கு சென்றதும் சிறையில் பிறந்த கிருஷ்ணன் தன் அருகே படுக்க வைக்கப்பட்டதையும் யசோதை அறியமாட்டாள். தான் பெற்ற மகன் என்றே அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து விட்டார் கர்க முனிவர். பலராமனும் தேவகியின் வயிற்றில் கருவாகி ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டவன் என்பது தெரிந்தது. மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கிறது. அவள் துர்க்கை என்னும் தெய்வமாக மாறிவிட்டாள். பெற்ற பிள்ளையே தன்னுடையது இல்லை என்பதும் தனக்கு பிறந்த குழந்தை தெய்வமாகிவிட்டது என்பதையும் அறிந்த பிறகும் எந்த சலனத்தையும் அவர் காட்டவில்லை. மாறாக விஷ்ணுவே தன் மகனாய் வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் அடைந்தார். பலராமரும் கிருஷ்ணரும் இப்போது தங்கள் பால்ய லீலைகளை துவங்கிவிட்டார்கள். கோபியரின் வீடுகளுக்குள் நுழைவார்கள், வெண்ணையை திருடுவார்கள், அதை குரங்குகளுக்கு கொடுப்பார்கள். கோபியர்கள் அவர்களின் புத்திசாலித்தனத்தை ரசிப்பார்கள். அதே நேரம் திருடுவது தவறு என கண்டிப்பார்கள். வசுக்களில் ஒருவரான துரோணர் என்பவர் தரா என்ற தன் மனைவியுடன் வசித்தார். அவர்களிடம் பிரம்மா, நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்யணும் என உத்தரவிட்டார். அப்போது அவர்கள், தந்தையே, நீங்கள் கூறும் உத்தரவின்படி நடக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார், என்னென்ன சேஷ்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும். பிற்காலத்தில் அவரது இந்த சேஷ்டைகளையெல்லாம் படிப்போரும் கேட்போரும் பாவ விமோச்சனம் பெற வேண்டும் என்றார். அந்த பிறவியில் அப்படி நடக்காதென்றும் மகாவிஷ்ணு பூலோகத்தில் நடக்கும் அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொன்னார் பிரம்மா. அதன்படி இப்பிறவியில் அந்த தம்பதியர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணன் தேவகியின் வயிற்றில் பிறந்து பால்ய பருவத்தை கழிக்க வந்திருக்கிறார். யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு. அதில் வீட்டு வேலை செய்பவளுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது. எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டாள். அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தாள்.